முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் திருமானனா? இல்லைங்க. இல்ல. முதலமைச்சர் வேட்பாளர் கம்யூனிஸ்ட்ல இருந்து இருக்காங்களா? இல்லை. முதலமைச்சர் வேட்பாளர் அம்மா பிரேமலதா மேடமா? இல்லை. இல்ல. வேற யார் இருக்காங்க? முதலமைச்சர் வேட்பாளர் ஐயா வைகோ அவர்களா? இல்லை. இல்லைங்க. முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் வேல்முருகன் அவர்களா? இல்லைங்க. இல்ல. 234 தொகுதியிலும் தனியா நின்று வெற்றி பெறக்கூடிய வலிமை எனக்கு இருக்கிறது. தொண்டர்கள் பலத்தை மட்டும் சொல்லல, மக்களுடைய பலம். என்றைக்கும் திமுக 2வது அடி ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. என்றைக்கும் வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை அவங்க அப்பனாலே உடைக்க முடியல, பையனால உடைக்க முடியுமா? என்ன இது? ஐயோ இவனா? கலைஞரால உடைக்க முடியல, ஸ்டாலினால உடைக்க முடியுமா? முடியவே முடியாது. இந்த அள்ளு சில்லறைக்கெல்லாம் என் தலைவர் பதில் சொல்ல மாட்டாரு. இந்த அள்ளு சில்லற, இந்த அண்டா சொம்பு டீஸ்பூனு இதற்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாரு. அதே மாதிரி எங்க தலைவரும் அள்ளு சில்லு தற்கூரி போன்றவங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாரு. சுத்த முன்னு கிளம்பு. இங்க போட்டியே திமுக டிவிக திமுக. இன்னமேட்டு பிரஸ் கான்பரன்ஸ் பத்தி பேசினா மாண்புமிகு முதலமைச்சர் நீங்க வாங்க, 2 பேரும் எப்படி அமெரிக்கால உட்கார்ந்து முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் ஆகுதுக்கு முன்னாடி 2 பேரும் உட்கார்ந்து பேசுவாங்க மக்கள் முன்னாடி. 2 பேரை பேச வைப்போம். நீ ஸ்கிரிப்ட், அவரு உணர்வு. இங்க உண்மை இருக்கு, நீ ஸ்கிரிப்ட்ல இருக்கிற. ஸ்கிரிப்டுக்கு உண்மைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே.